ஓம் முருகா! என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த முருகனாகிய நான் உன் வீடு தேடிதான் அம்மா வந்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய யோசனை என்றுமே உண்டு. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் என்னை சிலர் புரிந்து கொள்கிறார்கள், சிலர் புரிந்து கொள்ளவில்லை. முருகா, உன்னுடைய கோவிலுக்குத்தானே வந்தேன். கோவிலுக்கு வந்தது அதற்கு அப்புறம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்வார்களே, ஆனால் எனக்கு ஏன் நல்லதே நடக்கவில்லை என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நன்றாக தோன்றுகிறது. இந்த பிள்ளை இன்னும் நம்மளை முழுமையாக நம்பவில்லை. கோவிலுக்கு வருகிறேன், பூஜை எடுக்கிறேன், உன்னை நம்புகிறேன் என்று செய்யும் விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. ஆனால் நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் செய்கிறேன், அந்த விஷயம் செய்கிறேன் என்று சொல்லி காட்டுவதே இல்லை. ஆனால் இந்த பிள்ளை எதற்காக இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லி காட்டுகிறது என்று தோன்றும். ஒரு விஷயம்தான், அது தெய்வமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ ஒரு நபருக்கு செய்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை திரும்பவும் சொல்லி காட்டக்கூடாது. அதே மாதிரி தெய்வத்துக்கு ஒரு விஷயம் செய்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை தெய்வத்திடம் நான் உனக்காக இதை செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று சொல்லி காட்டக்கூடாது. தெய்வம் என்னைக்கும் எதையும் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் தருகிறீர்கள், அதை வாங்கிக் கொள்கிறோம், அவ்வளவுதான். புரிகிறதா? அதனால் உனக்காக நான் இதை செய்கிறேன், எனக்காக நீ இதை செய் என்று சொல்ல வேண்டாம். அப்படி உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தால் எனக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திருப்தியாக தருவேன். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அதிகமான காயங்கள், அதிகமான மனவேதனைகள், இது எல்லாம் கூடிய விரைவிலேயே மாற்றி அமைக்கப்படும். தொடர்ந்து பல காலம், பல பொழுது நீ சோர்ந்து போய் நின்று விட்டாய். இதற்கு மேல் சோர்ந்து போய் நிற்பதோ, வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழப்பதோ இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாகவும் எல்லாமே அற்புதமானதாகவும் நான் கண்டிப்பாக கிடைக்க செய்வேன். துரோகிகள் உன்னை நிறைய முறை ஏமாற்றி விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யார் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுது நன்றாக ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நினைப்பது அவர்களுக்கே வந்து சேரப்போகிறது என்பது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்தாய், நிறைய இன்பத்தை துளைத்தாய். நீ துளைத்த அத்தனை விதமான விஷயங்களும் என்னென்ன என்பது எனக்கு தெரியும். நிறைய பேர் உன்னை அதிகமாக நேரத்தில் புண்படுத்தி, உன்னை ஒதுக்கி, உன்னை சில சமயத்தில் வாழ்க்கையே வெறுக்க வைக்கும் அளவுக்கெல்லாம் சில விஷயத்தை சிலர் செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன். எந்த நிலையிலும் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு அஞ்சாதே. உன்னுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய். அதை விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டும் அவர்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு நபராக எனக்கு இவங்க வேணும் அவங்க வேணும் அவங்க வேணும் இவங்க வேணும்னு நீ கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் நீ சுற்றிக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை தான் உன்னை விட்டு போகுமே தவிர சந்தோஷம்தான் உன்னை விட்டு போகுமே தவிர சந்தோஷங்கிறது என்னைக்கும் உன் வீடு தேடியோ உன்னை தேடியோ வராது. அதனால உன் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எது தேவையோ அதை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ்வேன், சிறப்பான விஷயம் நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு. இன்னைக்கு நீ மனதார என்கிட்ட வேண்டுற அத்தனை வேண்டுதலும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக நடக்கும். பல பேர்த்துக்கு உதவி செஞ்சாச்சு, பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்த அள்ளி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உனக்கான அத்தனையையும் நான் அள்ளி கொடுப்பேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கெட்ட விஷயங்களை தவிர நல்ல விஷயங்கள் எல்லாம் கிள்ளி கிள்ளி தானே கொடுத்தேன். அப்போ கூட கேட்பேன், அள்ளி ஏன் கொடுக்க மாட்டேற,
கிள்ளி கிள்ளி கொடுக்குற, எனக்கு செய்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற அப்படியெல்லாம் நீ கேட்டிருக்க. ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் எதையுமே யோசிக்கிறதில்ல. எல்லா நல்ல விஷயங்களையும் தூக்கி கை நிறைய கொடுக்க போகிற. அது இன்பத்தோட சகல வசதியோட நீ பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் இருக்கத்தான் போகிற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாருமே எப்பயும் எப்பொழுதும் உனக்கு கூட இருப்பாங்க, உனக்கு நல்ல விஷயத்த செய்வாங்க, நீ பேசுகிற விஷயத்தை எல்லாம் கேட்டு உனக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்காத. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டுமானாலும், என்ன விஷயம் உனக்கு தேவைப்பட்டாலும் சரிதான், என்கிட்ட நின்று நீ தாராளமாக கேட்கலாம். எனக்கு இது வேணும், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க முருகா, நீ தானே எனக்கு எல்லாம், நீ தானே எனக்கு அப்படின்னு உரிமையோடு நீ என்கிட்ட நின்று கேட்கலாம், பேசலாம். அதுக்கு எல்லா விதத்திலையும் நான் உனக்கு உரிமையை அள்ளி கொடுக்குறேன். நீ எனக்காக எவ்வளவோ விஷயம் செய்கிற. உன் மனசில் எந்த விதமான கள்ளமோ கபடமோ கிடையாது. தூய்மையான மனதோடு இருக்க. உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல்ல வாழ்க்கையோட கரை சேர்ப்பேன். இன்னைக்கு எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கை எட்டாதது மாதிரியே இருக்கலாம். சில விஷயங்கள் வேணும்னு தோணும், ஆனால் கை எட்டாதது மாதிரியே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒன்று தான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நிதானமாக நீ செய்கிற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னையே நீ பெருமையாக பார்க்குற அளவுக்கு அற்புதமும் அதிசயமும் கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு உன்னை பலர் தூத்தலாம், நாளைக்கு உன்னை பார்த்து பேசாமல் ஒதுங்குறவங்க எல்லாம் நாளைக்கு உன்னை தேடி ஓடி வருவாங்க. இதுதான் உண்மை. இதை நீ இன்னைக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். இதெல்லாம் பொய் சாய், இதெல்லாம் பொய் முருகா, எல்லா தெய்வமும் பொய் தான் சொல்கிறீங்க, இப்படியே சொல்லி எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க, அதனால நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ சொல்லலாம். நீ நம்புறியோ நம்பலையோ அது உன்னுடைய இஷ்டம். செய்கிறதற்கான கடமை எங்களுடையது, அனைத்து தெய்வங்களுடையது. இந்த முருகன் எல்லாரும் சேர்ந்து, தெய்வங்களாகிய அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக உனக்கு உதவிகளை அள்ளி கொடுப்போமே தவிர எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலேயும் கஷ்டப்படுத்தி உன்னை வேடிக்கை என்பதை பார்க்க மாட்டோம். இது நான் இன்று உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். கவலை இல்லாமல் இரு. எல்லாம் எப்போதும் நல்லதுக்கு மட்டுமே. எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த